நிறுவனத்தின் மற்றுமோர் உதயம் மைமூன் எக்ஸிகியூட்டிவ் மென்ஸ் ஃபேஷன். முற்றிலும் ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான தனியான ஆடையகம். பாங்காக், இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உயர்தரமான ஷர்ட், டி ஷர்ட், ட்ரவுசர், பிராண்டட் டெனிம், காட்டன் ட்ரவுசர், உயர்தரமான நூலில் நெய்யப்பட்ட மருதமுனை கைத்தறி சாரன்கள், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான உள்ளாடைகள், தரமான சன்கிளாஸ் வகைகள், பர்ஸ் வகைகள், ஜெனியூன் லெதர் பெல்ட் வகைகள், உயர்தரமான உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கை கடிகாரங்கள், இறக்குமதி செய்யப்பட்ட உயர்தரமான பாதணி வகைகள் மற்றும் சிறுவர்களுக்கான ஷர்ட், டி ஷர்ட், ட்ரவுசர், பொட்டும் வகைகள் போன்றவற்றை ஒரே கூரையின் கீழ் மிக நியாய விலையில் பெற்றிட வாருங்கள். அட்டாளைச்சேனை பிரதான வீதியில் எக்ஸிகியூட்டிவ் மென்ஸ் ஃபேஷன், பிரதான வீதி அட்டாளைச்சேனை. அழகுக்கலை தொடர்பான அனைத்து சேவையையும் பெற்றுக்கொள்ள இன்றே நாடுங்கள் அலிசா பியூட்டி பார்லர். திருமண அழகுக்கலை நிபுணர் திருமதி நுஸ்கா நயீம் அவர்களினால் திருமண பெண்கள் HD 3D முறையில் மேக்கப் செய்யப்படுவதுடன் திருமண பெண்களுக்கு தேவையான ஃப்ரோக் வகைகள், உயர் ரக சாரிகள், லெஹெங்கா போன்றவற்றோடு அனைத்து வகையான பேசியல்கள், முடி உதிர்வுக்கான தீர்வுகள், கருவளையத்துக்கான தீர்வுகள் போன்றவற்றை புனித நோன்பினை முன்னிட்டு விலைக்கழிவுடன் வழங்குவதோடு மணமக்களை ஏற்றிச் செல்லும் கார் மற்றும் த்ரோன் வசதிகளையும் ஒரே கூரையங்கள் வழங்குகிறார்கள். அலிசா பியூட்டி பார்லர், அட்டாளச்சினை ஆசிரியர் பயிற்சி கலாசாலை அருகில் ஒரு கிளையும் சின்னாலும் வீதியில் மற்றொரு கிளையும் கொண்டு இயங்குகிறது. தொடர்புகளுக்கு 075 2929 0003 075 730 4803. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியமிக்க நேயர்களே, அல்குரானுடைய அனைத்துமே அற்புதம், அல்லாஹ்வுடைய முஅஜிஸா. அல்லாஹ்வால் அர்மைநாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக பிரதானமான முஅஜிஸா. பல முஅஜிஸாக்கள் அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்திருந்தான். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸாக்களை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1000 சொச்சம் முஅஜிஸாக்களை சொல்கிறார்கள். அதில் மிக பிரதானமானதான் குர்ஆனுடைய ஒவ்வொன்றும் முஅஜிஸா. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஹர்ஃப், ஒவ்வொரு நுக்தாவும் முஅஜிஸா, ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு சூறாவும் முஅஜிஸா. எனவே இந்த குர்ஆனை அழகிய முறையில் கற்று அதனை திறன்பட தஜ்வீத் முறப்பிரகாரம், தர்த்தீல் முறப்பிரகாரம் அதனை ஓதுவதில் கவனம் எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்துடைய மிக பிரதானமான நோக்கம். எனவே பொதுவாக குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் எமக்கு தாய்மொழி தமிழாக இருப்பதன் மூலமாக எமது பிறமொழி, நாம் பிறந்தது தமிழாக இருந்தாலும் எமது மொழியே அது அரபாகத்தான் நாங்கள் எண்ணுகிறோம். காரணம், நாங்கள் முஸ்லீம்கள். ஒவ்வொரு மொழிக்கும் அதனுடைய இயற்கையான குரல், இயற்கையான இயற்கைத்தனம் ஒன்று இருக்கின்றது. அந்த மொழிக்கு, ஒவ்வொரு மொழிக்கும் இயற்கையான உச்சரிப்புகள் இருக்கின்றது. எனவே குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் குர்ஆனை படிக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே பிரதானமாக நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு ஆசிரியர் மூலமாக அல் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் அதனுடைய இயற்கையான மொழிதலை அந்த ஆசிரியர் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே அல் குர்ஆனுடைய முதற்கட்டமாக நாம் படிக்க போகிற இந்த புக், அதாவது முகம்மல் நூரானி காயிதா, இந்த கிதாபை தான் நாம் திறன்பட ஓதுவதற்காக, அதாவது அல் குர்ஆனை ஓதுவதற்கு துணை நூலாக நாம் எடுத்திருக்கின்றோம். இந்த நூரானி காயிதா இது உருது மூலம் உள்ளது, இது தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கிதாபிலிருந்து பிரயோசனப்பட்டு குர்ஆனை திறம்பட ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. முதற்கட்டமாக அல் குர்ஆன் எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனுடைய அனைத்துமே நன்மை. குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பதற்கு கூட நன்மையை வைத்திருக்கின்றான்.
எங்களுக்கு தெரியும் 3 விஷயங்கள் பார்த்து கொண்டே இருப்பதற்கு நன்மை. ஒன்று எமது தாயுடைய முகம், 2வது காபத்துல்லா, 3வது அல் குர்ஆன். பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாகவே அதிகமான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும். குர்ஆனை திறன்பட ஓதுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. குர்ஆனை திறன்பட இனிமையாக ஓதக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஓதலை கேட்பதை விட அல்லாஹ் வேறு எதையுமே கேட்க மாட்டான். மிக இன்பமாக, மிக நெருக்கமாக, மிக இனிதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காது கொடுத்து கேட்குறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார். எனவே அவ்வளவு ஒரு சிறந்த அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் அதிகமான பொக்கிஷங்கள், சுவர்க்கத்துடைய அந்தஸ்துக்களை ஈற்றித்தரக்கூடியதான் இந்த அல் குர்ஆன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அஹ்மத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் குர்ஆனுடையவர்களை பார்த்து சொல்வான், ஏ குர்ஆனுடையவர்களே, யா சாஹிபல் குர்ஆன் இக்ரா, ஓதுவீராக, வர்தகி, உயர்ந்து கொண்டே செல்வீராக, தரஜாக்கள் பதவிகள் உயர்ந்து கொண்டே செல்வீராக, வரத்தில் தர்த்தீலாக ஓதுவாக, கமா குந்த துரத்திலு ஃபித் துன்யா, துன்யாவில் நீ எப்படி தர்த்தீலாக தஜ்வீத் முறைப்படி முறை பேணி ஓதினாயோ அவ்வாறே இங்கும் ஓதுவாயாக என்று அல்லாஹ் அந்த குர்ஆன் உடையவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். நீ எந்த இடத்தில் நிறுத்துவாயோ அதான் உன்னுடைய சுவர்க்கத்துடைய அந்தஸ்து, நீ அவ்வளோ உயரம் வரைக்கும் செல்லுவாய். ஒவ்வொரு ஆயத்து ஓத ஓத ஒவ்வொரு தரஜாக்கள் கூடிக்கொண்டே போகும் அந்த குர்ஆனை ஓதக்கூடிய மனிதன். எனவே தர்த்தீல் அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கியாமத்தினால் கூறுவான், ரத்தில் தர்த்தீல் முறப்பிரகாரம் ஓதுவா, கமா குந்த துரத்தில் ஃபித் துன்யா, துன்யாவில் நீ எப்படி தர்த்தீலாக தஜ்வீத் முறைப்படி முறை பேணி ஓதுனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் நபி அவர்கள் எத்தகன்னா பில் குர்ஆன், அதாவது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அழகிய முறையில் ஓதுவார்களாம். அதைத்தான் அல்லாஹ் காது கொடுத்து கேட்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறான். எனவே அழகிய முறையில் ஓதுவது தஜ்வீத் முறைப்படி தர்த்தீலாக, அது ஒழுங்காக அவைகள் தஜ்வீத் பேணி ஓதுவதன் மூலமாகத்தான் அழகு. எங்களுக்கு தெரியும், பொதுவாக எல்லா நபிமார்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஃபுர்கானுடைய வேதம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் முறை பேணி ஜிப்ரீல் மூலமாக கற்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதனை நபி அவர்கள் சஹாபாக்கள் மூலமாக தாபியங்கள், தபு தாபியங்கள், எம்மவர்கள் வரைக்கும் இந்த குர்ஆன் வாழையடி வாழையாக வந்து சேர்ந்திருக்கின்றது. எனவே அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ரமலானுடைய காலத்தில் நபி அவர்கள் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத நபி அவர்கள் கேட்பார்கள். இவ்வாறு ஹிஸ்புடைய அந்த ஒரு அமல், அதாவது குர்ஆனை ஓதல் கேட்டல் என்ற ஒரு அமல், அது நபியுடைய காலம் தொற்று இன்று வரைக்கும் அல்லாஹ் எல்லா காலத்திலும் எல்லா பள்ளிவாசல்களையும் இன்று இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சுன்னத்தான அமல் இது இன்று நேற்று அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து ரமலானில் நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களுக்கும் ஓதி காண்பது கேட்பதுங்கிறது மிக பிரதானமான ஒரு சுன்னத். எனவே அதனை நபி அவர்கள் சிறந்த முறையில் முன்வைப்பார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த முறையில் முன்வைப்பார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இப்படி இந்த குர்ஆனை சிறந்த முறையில் ஓத கேட்டவர்கள் தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் காரிமார்கள். நபி அவர்கள் குர்ஆனை காட்டினார்கள். குர்ஆனுடைய வெறும் குர்ஆனை தூக்கி இதுதான் குர்ஆன் என்று காட்டவில்லை. சஹாபாக்கள் செல்லும்போது அதோ குர்ஆனை பாருங்கள், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு குர்ஆனை பார்க்க வேணுமா, அவரை பாருங்கள் என்பதாக சொன்னார்கள். காரணம், அவர்கள் முறை பேணி ஓதினார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் பல எத்தனையோ சம்பவங்கள் குர்ஆனை திறன்பட சஹாபாக்கள் ஓதினார்கள் என்பதற்கு சான்றாக இருக்கின்றது. எனவே திறன்பட ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும், சுவர்க்கத்துடைய அந்தஸ்துகளை பெற முடியும். மற்றுமொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வத்லூஹு ஹக்க திலாவத்திஹி, குர்ஆனை நீங்கள் முறை பேணி ஓதுங்கள், அதனுக்கு உரிய ஹக்கு, அதற்குரிய உரிய சட்டங்களை பேணி தஜ்வீத் முறைப்படி ஓதுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஆயத்துகளில் அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப் யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி,
வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வேதத்தை அவர்கள் அதன் முறை பேணி ஓதினார்கள். எனவே வேதம் எங்களுக்கும் தரப்பட்டிருக்கின்றது, குர்ஆன் என்ற வேதம் எங்களுக்கும் தரப்பட்டிருக்கின்றது. அதனுடைய முறை பேணி ஓதுவதுதான் தஜ்வீதன். எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாம் படிக்க போகிற இந்த புக் எங்களுக்கு தெரியும், முகம்மல் நூரானி காயிதா. இந்த முகம்மல் நூரானி காயிதா ஒரு சிறந்த ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண், சிறுவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், யாவருக்கும் மிக எளிதாக இந்த கிதாபை, இந்த புத்தகத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இதனுடைய அடைவையும் அடைந்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இதற்கு முயற்சி செய்தால், கூடுதலாக முயற்சி செய்தால் ஒரு 3 மாதங்களுக்குள் இதனை தெளிவாக மிக சிறப்பாக முடித்து கொள்ள முடியும். இதில் சரியான முறையில் கவனம் எடுத்து நாம் இதை மேற்கொண்டால், இதை பின்தொடர்ந்து ஒவ்வொரு வகுப்பையும் நாம் தவறாமல் சரியாக நாம் சமூகம் அளித்து இந்த வகுப்பை நாம் மேற்கொண்டோம் என்றால், பின்தொடர்ந்தால் நிச்சயமாக 3 மாதத்தில் அதனை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அந்த வகையில் எங்களுக்கு தெரியும், இந்த குர்ஆனுடைய ஆரம்பம் எங்களுக்கு தெரியும். குர்ஆனுடைய ஆரம்ப எழுத்துக்கள் மொத்தம் 28 எழுத்துக்கள் இருக்கின்றது. அந்த 28 எழுத்துக்களையும் நாம் ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எழுத்து கற்றுக்கொள்வதுதான் இந்த வகுப்புடைய மிக பிரதானமான முறை. இருந்தாலும் எமக்கு நேரம் குறைவாக இருப்பதன் மூலமாக நான் ஒரு நாளைக்கு 4 எழுத்துக்கள் உங்களுக்கு நான் படித்து தருகிறேன். எனவே முதற்கட்டமாக எங்களுக்கு தெரியும், ஒரு குர்ஆனுடைய ஆரம்பம் எங்களுக்கு தெரியும். குர்ஆனை ஆரம்பிக்கும்போது நாங்கள் பொதுவாக அவுது பிஸ்மி ஓதுவது வழக்கம். அது நபியுடைய சுன்னத்தும் கூட. குர்ஆன் இதா கராத்தல் குர்ஆன் ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் நீங்கள் ஓதும்போது அவுது பில்லா சொல்லி ஆரம்பிங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறி ஆரம்பியுங்கள் என்பதாக குர்ஆனை நமக்கு கற்றுத்தருகிறது குர்ஆனை ஓதும் முறை. எனவே அந்த வகையில் இந்த முகம்மல் நூரானி காயிதாவுடைய முறை நாம் சிறுவர்களுக்கு சொல்வதை போன்று மிக எளிதாக துண்டு துண்டாக, சிறுவர்கள் சாதாரணமாக 3 வயசு 4 வயசு பிள்ளைகள் ஓதுறதுக்கு கூட மிக எளிதான முறையை தான் நாங்கள் கையாளுவோம். எனவே அந்த வகையில் நாம் முதல் பாடமாக அவுது பிஸ்மியை நாம் இன்று ஆரம்பிப்போம். முதலாவதாக எங்களுக்கு தெரியும், குர்ஆனை ஓதம்பிக்கும்போது அவுது பிஸ்மி ஓதுவது மிக பிரதானமான சுன்னத். எனவே கையை நாம் இவ்வாறு வைத்துக்கொண்டு, அத்தஹியாத்தில் இருக்கும் விதமாக நாம் இவ்வாறு கையை வைத்துக்கொண்டு அந்த முதல் பேஜில் இருக்கக்கூடிய அவுதை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அவுதை நாங்கள் 5 துண்டுகளாக உடைத்து அதனை சொல்லித் தருவோம். அதை போன்று நீங்களும் சொல்ல வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதில் எங்களுக்கு தெரியும், முதலாவதாக அஊதுல ஹம்சா வந்திருக்கின்றது. ஹம்சாவுக்கு ஃபத்ஹ் வந்தால் அ என்ற சத்தமும், ரெண்டாவதாக ஐனுக்கு லம்மா வந்திருக்கிறது. ஐன் வாவ் லம்மா ஊ, அதாவது ஹம்சாவுடைய சத்தம், ஹம்சாவுடைய பேர் ஹ என்று ஆரம்பித்தாலும் அதுக்கு ஃபத்ஹா கஸ்ரா லம்மா வரும்போது அ இ உ என்ற சத்தம்தான் அதுக்கு வரும். எனவே அ. ரெண்டாவதாக ஊ ஐன்ங்கிறது எங்களுக்கு தெரியும், தொண்டையுடைய நடுப்பகுதியால் வெளியாகக்கூடிய எழுத்து தான் ஐன். ஐன் தம்மா ஊ, ஐன் வாவு தம்மா ஊ. அஊ தால் லம்மா து. தால் சொல்லும்போது எங்களுடைய நாக்குடைய நுனி மேல் பல்லுடைய கூறில் பட வேண்டும். தால் தால் லம்மா து. அஊது பில்லாஹி. பில்லாஹி அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நாம் பின்னர் அதனுடைய பரிபூர்ணமான சட்டத்தை நாம் படிப்போம். இந்த இடத்தில் நாம் இவ்வளோ சொன்னால் போதுமாக இருக்கும். அஊது பில்லாஹி, இதில் அல்லாஹ் பில்லா என்று சொல்லாமல் பில்லாஹி. அஊது பில்லாஹி மினஷ் ஷீனை திறம்பட மொழிய வேண்டும். மினஷ், அதாவது ஷீன் சொல்லும்போது நாக்கை சுற்ற வரைக்கும் காற்று சுழன்று கொண்டிருக்கும். ஷீன் அதாவது காற்று எமது வாயில் அடப்பட்டு
லோடாகி வெளியே தள்ளும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தா ஷைத்தா. எனவே இரண்டாவது ஷீனை நாம் இரண்டாவது தடவையும் சொல்கிறோம். ஷைத்தால தா சொல்கிறோம். இது அலிஃப் பா தாவில் வரக்கூடிய தா அல்ல, இது தா, அதாவது தா லா. நாக்கை பட்டையாக்கி நாக்கை கொஞ்சம் பட்டையாக்கி லேசாக தூக்கணும். தா தா. மினஷ் ஷைத்தா நிர்ரஜீம் நிர்ரஜீம். ரா வல்லினமாவத வேண்டும். நிர்ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தா நிர்ரஜீம். இது முதலாவது எங்களுடைய பாடம். இரண்டாவது பாடம் எங்களுக்கு தெரியும் பிஸ்மில்லா. பிஸ்மில்லாவை நாங்கள் 3 துண்டங்களாக உடைத்திருக்கின்றோம். பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா நிர் ரஹீம். பிஸ்மில்லா. அதே போன்று அஊது பில்லா எப்படி அல்லாவை மெல்லினமாக அல்லா என்று சொன்னமோ அதே மாதிரி பிஸ்மில்லா அதையும் அந்த அல்லாஹில் அந்த பிஸ்மில்லாவில் வரக்கூடிய அல்லாவையும் மெல்லினமாக பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று அல்லாஹ் என்று வல்லினமாக சொல்லாமல் மெல்லினமாக பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா ஹிர் ரஹ்மா நிர் ரஹீம் நிர் ரஹீம். இவ்வாறு துண்டு துண்டாக அவுதை 5 துண்டங்களாகவும் பிஸ்மில்லாவை 3 துண்டுகளாகவும் துண்டு துண்டாக உடைத்து சொல்லித் தருவதற்கான காரணம் நாம் அதனை பின்னர் சிறப்பாக ஓதுவதற்காக. சிறுவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், அனைவர்களுக்கும் இதே முறையில் நாம் ஃபாலோ பண்ணினால், இதே முறையை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக விரைவில் மிக இலேசாக இந்த அவுதை பிஸ்மியையும் அழகாக ஓத முடியும் என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே நாம் மீண்டும் பார்க்கின்றோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடம் இந்த அஊதும் பிஸ்மிலோடு நாம் நிறுத்திக்கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புடைய தொடரை இன்ஷா அல்லாஹ் நாளை பிற்பகல் 1:30 நாம் தொடர்ச்சியாக கேட்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அட்டாளைச்சீனையில் மைமூன் நிறுவனத்தின் மற்றுமோர் உதயம். மைமூன் எக்ஸிகியூட்டிவ் மென்ஸ் ஃபேஷன். முற்றிலும் ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான தனியான ஆடையகம். பாங்காக், இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உயர்தரமான ஷர்ட், டி-ஷர்ட், ட்ரவுசர், பிராண்டட் டெனிம், காட்டன் ட்ரவுசர், உயர்தரமான நூலில் நெய்யப்பட்ட மருதமுனை கைத்தறி சாரன்கள், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான உள்ளாடைகள், தரமான சன்கிளாஸ் வகைகள், பர்ஸ் வகைகள், ஜெனியூன் லெதர் பெல்ட் வகைகள், உயர்தரமான உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கை கடிகாரங்கள், இறக்குமதி செய்யப்பட்ட உயர்தரமான பாதணி வகைகள் மற்றும் சிறுவர்களுக்கான ஷர்ட், டி-ஷர்ட், ட்ரவுசர், பொட்டும் வகைகள் போன்றவற்றை ஒரே கூரையின் கீழ் மிக நியாய விலையில் பெற்றிட வாருங்கள். அட்டாளைச்சேனை பிரதான வீதியில் எக்ஸிகியூட்டிவ் மென்ஸ் ஃபேஷன், பிரதான வீதி, அட்டாளைச்சேனை. கலை தொடர்பான அனைத்து சேவையையும் பெற்றுக்கொள்ள இன்றே நாடுங்கள். அலிசா பியூட்டி பார்லர். திருமண அழகுக்கலை நிபுணர் திருமதி நுஸ்கா நயீம் அவர்களினால் திருமண பெண்கள் HD 3D முறையில் மேக்கப் செய்யப்படுவதுடன் திருமண பெண்களுக்கு தேவையான ஃப்ரோக் வகைகள், உயர் ரக சாரிகள், லெஹெங்கா போன்றவற்றோடு அனைத்து வகையான பேசியல்கள், முடி உதிர்வுக்கான தீர்வுகள், கருவளையத்துக்கான தீர்வுகள் போன்றவற்றை புனித நோன்பினை முன்னிட்டு விலைக்கழிவுடன் வழங்குவதோடு மணமக்களை ஏற்றிச் செல்லும் கார் மற்றும் த்ரோன் வசதிகளையும் ஒரே கூரையங்கள் வழங்குகிறார்கள். அலிசா பியூட்டி பார்லர். அட்டாளச்சினை ஆசிரிய பயிற்சி கலாசாலை அருகில் ஒரு கிளையும் சின்னாலும் வீதியில் மற்றொரு கிளையும் கொண்டு இயங்குகிறது. தொடர்புகளுக்கு 075 2929 003 075 730 4803.